கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்தில உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகையை ஏற்படுத்தி அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரும் 3 பேரும் நாமத்தில் எங்கே கூடிட்டு உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இம்மானுவேலாக யெகோவா ஷம்மாவாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போஷனையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு அடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாட்சி கொடுக்குற மகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக சாட்சிகள் எழும்பி ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அற்புதங்களை அடையாளம் நடத்துறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு கருத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களே இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவரே சோத்திரம். எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவரே சோத்திரம். தீங்கு நாளில் தமது கூடாரத்தில் மறைத்து வைக்கிறவரே சோத்திரம். என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைக்கிறவரே சோத்திரம். கண்மலையின் மேல் எங்களை உயர்த்துகிறவரே சோத்திரம். எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறவரே சோத்திரம். இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவரே சோத்திரம். நமக்கு துணையானவரே சோத்திரம். நமக்கு கேடகமானவரே சோத்திரம். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டவரே சோத்திரம். என் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தவரே சோத்திரம். சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமானவரே சோத்திரம். சூரியனும் கேடகமும் ஆனவரே சோத்திரம். நான் நம்பியிருக்கிற என் கண்மலையாய் இருக்கிற எங்கள் தேவனே சோத்திரம். கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட தேவன் சுவாமி. எங்களுக்கு எங்களை பயத்தெல்லாம் எடுத்து போடுகிற தேவன் ஐயா. கொடி ஸ்தோத்திரம். துதிக்கும் கூடார மறைவில் ஒழித்து வைக்கிற தேவன் அப்பா. தீங்கு நாளிலே எங்களை காக்கிற தேவன் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. என் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆகும் எல்லாம் ஆகும் என்ற பாடல். கர்த்தரால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் டிக்ளேர் பண்ணி பாடுவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே,
நீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று டெஸ்டிமனி டே. மிஸ்ஸஸ் தேவரக்கம் அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. அம்மா, நீங்கள் இப்போ உங்கள் சாட்சியை சொல்லலாம். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியா இயேசப்பா நிறுத்தின தயவுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் போன மாசம் என் பையனுக்கு இடது கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ரெட்டினால ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்ணு காலையில எழும்பின உடனே சரியா நல்லா பார்க்க முடியாது. அதனால டாக்டர்கிட்ட போனப்போ அவர் பார்த்துட்டு ரெட்டினாவில் ப்ராப்ளம் இருக்கு, அடுத்த மாசம் 4ஆம் தேதி, போன மாசம் போனா ஆகஸ்ட் 4ஆம் தேதி திருப்பி வர சொல்லியிருந்தாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதனால நீங்க வந்துருங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம், காலையிலயும் நைட்டும் பகல்லையும் எப்பயும் உட்கார்ந்துருக்கும் போதும் எப்பயும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் இந்த மாசம் 4ஆம் தேதி அவன் போனப்போ ரெட்டினாவை 2 டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தவரும் ஒன்றும் இல்லைன்ட்டாராம். திருப்பி அடுத்தவரும், ஏன்னா போன மாசம் பார்த்தப்ப ப்ராப்ளம் இருக்குன்னாங்க, அடுத்த டாக்டரும் பார்க்கணும்ட்டு 2 பேரும் பார்த்தப்போ ஒண்ணுமே இல்லை. ரெட்டினா நல்லா கிளியரா இருக்கு ரெட்டினா அப்படின்ட்டு, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, சுகரை மட்டும் கண்ட்ரோலா வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் 1 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி செக்அப் பண்ணா போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கடவுள் இயேசப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவர். அவருக்கே ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதுன்னு உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்ட்டு சொன்னவர் இயேசப்பா. அவருடைய சித்தப்படி அவர் பரிபூர்ண சுகத்தை அவருக்கு கொடுத்தாரு. நரம்புகள் எல்லாம் பலப்படுத்தி ரெட்டினாவில ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பாதுகாத்த தயவுக்கு அவருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்புறம் போன மாசம் என்னொரு சின்ன சாட்சி. ஒரு ஆபீஸ்ல அவன் ஒய்ஃப கூப்பிடுறதுக்காக போயிருக்கான். போன இடத்துல எப்படியோ வீட்டு சாவியை மிஸ் பண்ணிட்டான். அது எங்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா எல்லார் கையிலயும் ஒவ்வொரு சாவி இருக்கும், அதனால அதை சொல்லவே இல்லை. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போய், ஒரு செவ்வாய்க்கிழமை தொலைஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை போய் ஆபீஸ்ல நான் தேடி பார்க்க போறேம்மா, ஜோம் பண்ணிக்கோங்க அப்பாவும் நீங்களும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனான். சரி, நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீ போய் எங்கெங்க நின்னியோ அங்கெல்லாம் நீ தேடி பாருன்ட்டு சொல்லியிருந்தோம். அவன் கார் பார்க் பண்ண இடத்துல பார்த்தாமலுக்கு இல்லை. உடனே கேன்டீனுக்கு போய் கேட்டு பார்ப்போம் எதுக்கும் அப்படின்ட்டு கேன்டீன் பக்கம் போய் கேட்டிருக்கான். அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த ரூம்ல தான் காணாம போன ஜாமான்லாம் இருக்கும், நீங்க 1 நிமிஷம் வெயிட் பண்ணி கேட்டு போங்கன்னு இருக்காங்க. அவங்க வந்த உடனே கேட்டா சாவி எடுத்து காட்டியிருக்காங்க. ஆமா, இதுதான் என் சாவி அப்படின்னு இருக்கான். உடனே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கீ இருந்துச்சுன்னா காட்டுங்க, அப்பதான் தருவேன் அப்படின்னு இருக்கான். உடனே அவன் ஒய்ஃப்கிட்ட இருந்த சாவியை எடுத்து அவ காட்டியிருக்கான். உடனே அந்த சாவியை கொடுத்துட்டாங்க. நாங்க அதுக்காகவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவன் ஒரு சாயங்காலம் தான் போய் கூட்ட போனான். அந்த நேரத்துல நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஏசப்பா எப்படியாவது கிடைக்கணும், நான் செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல சாட்சி சொல்ல வேண்டியிருந்தேன். போன மாசம் நான் சாட்சி சொல்லும் போதே டைம் இல்லை, நான் சொல்ல முடியல. அதனால இந்த மாசம் சொன்னேன், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்திற்கு ஜெபத்துக்கு எப்பவும் நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறபடியா அவரை நன்றியோடு துடிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபமே ஜெயம்.
ஆமென். 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 ரொம்ப அற்புதமான சாட்சி பாருங்க. கண்கள் இந்த ரெட்டினா ப்ராப்ளம் ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. அது உடனே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணுறாங்க. அது வந்து தன்னால் சரியாக போச்சுன்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. டாக்டர்ஸே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மிகவும் அற்புதம். அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவர் ஒருவரே தான் உலகத்தில். அவர் யார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நம் தேவன். ஏசப்பா வந்து நிச்சயமாக ஜெபம் பண்ண அந்த அம்மா சொன்னாங்களே ஜெபம், இந்த ஜெபத்துக்கு வேற அதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஜெபந்தான். அந்த ஜெபம் பண்ண 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 நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல் இந்த சாவி தொலைஞ்சு காணாமல் போனது, அதுவும் அந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது போலவே நம்மளுடைய ப்ரேயரில் நடக்கிற ஒரு அற்புதத்தை, நடந்த ஒரு அற்புதத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் யுவராஜன் ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். யுவராஜன் கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணோம், குழந்தை வேணும் அப்படின்னு. அவங்க கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. யாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தங்க பேர் ஹெலன் வின்சென்ட் அம்மா தான் பேர் கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணோம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி வேறு யாருக்காவது பிள்ளைகள் வேணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, குழந்தை பாய்க்க வேணால் ஜெபம் பண்ணுங்கலாம் சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். அவங்களுக்கு குழந்தை உண்டாகி அவங்க வந்து இப்போ கற்பமாக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ்ஸு. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பேர் தெரியாதவங்களுக்கு யாருக்கெல்லாமோ நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் பார்த்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் அங்கே கொடுக்குறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஹெலன் வின்சென்ட் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அதை கண்டு அது ஜஸ்ட் பார்த்து இப்படி இவங்க ஜெபம் பண்ண பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பாய்க்கம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி இன்னும் 2 பேர் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 2 கப்புள் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். 2 கப்புள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க 2 பேரும் வந்து அவங்க பேரை கொடுத்துருக்காங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எப்படி வந்து அதிசயங்களை நடத்துகிறார் பாருங்க. நம்ம வந்து நம்ம சின்சியராக ஜெபம் பண்ணுறோம். சின்சியராக ஆண்டவரே நீ கட்டாயம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த ஜெபக்கூட்டத்தின் மேலே பிரியமாக இருக்கிறார். அதுதான் தெரியுது. எனக்கு பதில் கிடைக்கிற எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். தான் நான் முதல்ல சொல்ல, கர்த்தர் அற்புதங்களின் அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார், செய்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர், செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். மிஸ்ஸஸ் தேவ இறக்கம் அம்மா நீ சாட்சி சொன்னாங்க இல்லையா, இதான் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் சொல்கிறது. இவங்க மதுரையில் இருக்காங்க, இவங்க மகன் ஜெர்மனியில் இருக்காரு. இங்கேருந்து பண்ண ஜபம் அங்கே செயல்படுது. வேதம் சொல்லுது, உனக்கு எதிரான தீய சக்திகளை தேடியும் காணாதிருப்பாய். அவன் இந்த ரெட்டினால் உள்ள ப்ராப்ளத்தை உற்று பார்த்து, மைக்ரோஸ்கோப்பு பயோஸ்கோப்பு எல்லாம் பார்த்துருப்பாங்க, தேடியும் காணாதிருப்பாய். அதே மாதிரி தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற மாதிரி சாவி காணா போன சாவியும் கண்டடைந்தார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இன்னும் நிறையா மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், கிருபைகள் நம்ம கூட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கணும். நானும் ரேணுமாவும் டெய்லி ஜோம் பண்ணுறதுன்னா இந்த குரூப் வந்து சின்சியராக பலவிதமான டிமாண்ட்ஸ் இருக்கும்போது கூட ரொம்ப அருமையாக நேர்த்தியாக அர்ப்பணிப்போட இந்த கூட்டங்களில் பங்கு பெறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே மேக் எ டிஃபரன்ஸ். அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சந்தோஷம், நிறைவு, சுகம், சமாதானம் உண்டாகணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் அபிஷேகத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், total change from the moment he was anointed. அந்நாள் முதற்கொண்டு அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள். கடைசியாக 3 மாற்றங்களை பார்த்தோம். ஒன்று, தீர்க்கதரிசி சாதாரண பாடிட்டு இருந்தார், சாதாரண மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து பாடிட்டு இருந்தார். அனாயிண்டிங் வந்த பிறகு அவருடைய பாடல் ரொம்ப நெக்ஸ்ட் லெவல், தீர்க்க தரிசனமாகலாம் பாட துவங்கிட்டார்.
தீர்க்கதரிசி. ரெண்டாவது, சின்ன அளவில் பாதுகாப்பு, வீரம், தைரியம் இதெல்லாம் இருந்துச்சு. மந்தையில் மேய்க்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தேசத்துடைய மகா வெற்றிகரமான வீரனாக்கினார். மூணாவது, ராஜாவாக கனவுளோடு நினச்சி பார்த்துக்க மாட்டார். அவர் 10-15 ஆடு வச்சு தர்றேன், என்னைய இந்த தேசத்துக்கு ராஜாவா, பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உயர்வு. இன்னைக்கு பார்க்க போகிற 4வது அபிஷேகத்தினால் வந்த 4வது ஆசீர்வாதம், தாவீது வாழ்ந்து கடந்து போன பிறகு 1000 வருஷங்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பாருங்க, என்ன ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிஞ்சு 1 வருஷம் போன பிறகு யாரும் நினைக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு 1000 வருஷங்களுக்கு பிறகு என்ன ஒரு குளோரியஸ் திங். முதல் 3 சொன்னேன், தீர்க்கதரிசி, வீரன், ராஜா, இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதம் இந்த 4வது ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் ஒரு வைஸ் சான்சலராக இருக்கலாம், ஒரு மனுஷன் ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், இப்படியே பல விஷயமா சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நல்லது 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 நல்லது. கடைசியாக ஒரு பாயிண்ட், அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு, that matters for eternity. நித்தியத்துக்கு அதுதான் நிற்க போகுது. நான் வைஸ் சான்சலர் இருக்கிறது நல்லது, நான் காலேஜ் டீனாக இருக்கிறது நல்லது, நான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறது நல்லது. ஆனால் அல்டிமேட் என்னது, எனக்கும் ஆண்டவருக்குள்ள என்ன உறவு, இதைத்தான் இந்த 4வது காரியத்தில் பார்க்குறேன். கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான். God's testimony, நம்ம டெஸ்டிமனி, நம்ம லைஃப் நடந்து சொல்கிறோம். God testifies David's heart, character, life. Praise God. இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவர் கொடுக்குற டெஸ்டிமனியை கொடுக்கும்போது எல்லாரும் மனசுலையும் ஒரு கேள்வி வரும், நேச்சுரல் கொஸ்டின். தாவீது இத்தனை மோசமான காரியங்கள் பண்ணிக்க, நல்ல காரியங்கள் பண்ண உண்மைதான், பெரிய நன்மை காரியங்களை பண்ண உண்மைதான், ஆனால் எத்தனை மோசமான காரியங்கள்லாம் பண்ணார் தாவீது, அவரை பற்றி இப்படி பைபிளில் டெஸ்டிஃபை பண்ணுது. அதாவது நல்லா நம்ம ஸ்கூலில் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிற பையன் நல்ல மார்க் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை காட்டில் மோசமாக படிக்கிற பையனுக்கு இவ்வளோ நல்ல மார்க் வந்துருச்சு, நான் தாங்க முடியாது. நான் நல்லா படித்தேன், எனக்கு செகண்ட் ரேங்க்கு, செகண்ட் கிரேடு, செகண்ட் கிளாஸு, என்னைக்கா ரொம்ப மோசமாக படிக்கணும்னு ஃபஸ்ட் கிளாஸு, தாங்க முடியாது. எனக்கு தமிழ் ரொம்ப ஸ்கூலில் படிக்கும் ரொம்ப வீக். நான் எஸ்எல்சி எழுதினேன். எஸ்எல்சி எழுதி முடிச்ச பிறகு தமிழில் எனக்கு 60 மார்க். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்ஸ் இன் இந்த ஸ்கூல். என்ன தமிழ் வாத்தியார் என்னை பார்த்தாரு, நான் மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியே வரும்போது அவருக்கு தெரியும் நம்ம மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். என்னப்பா உன் தமிழ் என்னப்பா மார்க்கு? 60 மார்க். அப்படின் ஷாக் ஆகிட்டார். தமிழே கெட்டு போச்சு, உனக்கெல்லாம் 60 மார்க் வந்துருச்சு அப்படின்னாரு. அவர்னால அது தாங்க முடியல. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு, நான் இப்படிலாம் தாவீது மாதிரி மோசமானதெல்லாம் பண்ணலை, ஏதோ 1-2 சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஆனால் தாவீது பண்ண தப்புகள் 1-2. பத்சிபாவோட என்ன பண்ணாரு, எத்தனை முறை எதிரி தேசம் பிலிஸ்தியர்கிட்ட போனாரு, தன்னுடைய படைய தொகை எடுத்தாரு, அதை போனாரு இதை போனாரு பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் அங்கே ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்கு, இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் போயிட்டே இருக்கான், லிஸ்டே போட்டிருக்கலாம்.
there's something behind it. இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். எப்படி எதனால தாவீதை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்றார்? ஹல்லேலூயா. என் இதயத்துக்கு ஏற்றவன். நான் சொன்னேன், தாவீது அவருடைய லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்ஸ், பிரம்மாண்டமான அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஃபட், கிரேட் வாரியர், கிங், இதெல்லாம் நத்திங், தேர் எக்ஸலண்ட். பட் இன் கம்பேரிசன் டு இஸ் ஃபோர்த் திங் நம்ம பார்க்கறது, இதை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் த ஈட்டர்னிட்டி. நித்தியத்துக்கு அது கிடையாது. நித்தியத்துக்கு என்னது? எனக்கும் ஆண்டவருக்கும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவே? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ தாவீதை பற்றி வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தம் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி அவன் தலைவனாக ஆக்க தீர்மானித்தார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் தனக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, இதயத்துக்கு ஏற்ற மனுஷனை கர்த்தர் தேடினார். தேடி கண்டுபிடிச்சு அவனை தேசத்துக்கு தலைவனாக டிசைட் பண்ணிட்டாரு. தேடினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேடின மனுஷனை போய் அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கே தடுமாற்றம். ஏன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ற அளவுக்கு தாவீது இல்லை. அதான் தடுமாற்றம். ஹல்லேலூயா. அது என்ன ஒரு விஷயம் என்னன்னா, David was nobody when God chose him. David was nobody when anointing was poured on him. He was nobody. கர்த்தர் அவன் மீது அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார். எக்ஸ்கியூஸ் மீ. அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டதுனால அபிஷேகம் பண்ணார். He made him fit. பிரியமானவர்களே, இதுதான் தாவீது சங்கீதம் 40:9 வசனத்தை சொல்றாரு. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். சீக்ரெட். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீது என்ன விரும்புறாரு? ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, அதை நான் செய்யணும், அதை நான் விரும்புகிறேன். இதைத்தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். சித்தமானவனை ரொம்ப அந்த வார்த்தை யூஸ் பண்றது கிடையாது, லாங்குவேஜை. சித்தமானவைகள் என்னது? எனக்கு பிரியமானவைகள். என் இதயத்துக்கு ஏற்றவன் அவன் கண்டேன், எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. சீக்ரெட் இஸ் அவுட். கர்த்தர் இந்த வார்த்தையை 1000 வருஷங்களுக்கு பிறகு, தாவீது கடந்து போன 1000 வருஷம் பின்பாக சொல்றாரு, சித்தமான பிரியமானவைகள் எல்லாம் தாவீது செய்தார். இது நம்ம வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் தாவீதை தேடி கண்டுபிடிச்சாரோ, அதே போல என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சார். ஏன் தேடினார்? உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. Because he loves you. உங்களை பெரிய கூட்டத்துக்குள்ள தேடி கண்டுபிடிச்சார். நானும் நீங்களும் கர்த்தரை தேடவில்லை, கர்த்தர் என்னை தேடினார், உங்களை தேடினார். ஆமென். அத இன்னும் பிரமாதமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். God loved me first. Brother, sister, God loved you first. நீங்க கர்த்தரை நேசிக்கல, கர்த்தர் உங்களை நேசித்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We are responding to God's love. இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க, we are responding to God's love. தாவீது என்ன பண்ணாரு? He responded to God's love. ஆண்டவரே, ஆடு மாடு பின்னாடி தெரிஞ்சு என்ன நீங்க நேசித்தீங்களே, சோத்ரம், உண்மை நான் நேசிக்கிறேன். ஒண்ணுமில்லாத தெரிஞ்சவனே என்னை தூக்கி ஒரு பெரிய தீர்க்கசி ஆக்குனீங்களே, சோத்திரம் நேசிக்கிறேன். ஒண்ணுமில்லாத பார்த்து தேசத்துடைய பெரிய போர் வீரனா மாற்றினீங்களே, உண்மை நான் நேசிக்கிறேன். ஒண்ணுமில்லாத என்னை தேசத்துக்கு ராஜா வாக்குனரே, உண்மை நான் நேசிக்கிறேன். I am responding to your love, God. உங்க அளவற்ற அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானும் நீங்களும் அதே ரெஸ்பான்ஸ். என்னை கர்த்தர் தேடினார், நான் அவரை தேடவில்லை, கர்த்தர் என்னை தேடினார். இரண்டாவது, அவர் என்னை முந்தி நேசித்தார். He loved me first. I just respond. Hallelujah. யோவான் 14 அதிகாரம் 15 வசனம். யோவான் 14 அதிகாரம் 15 வசனம். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வார்கள். Praise God. என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வார்கள். கற்பனை என்னது? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சித்தம். அதை கைக்கொள்வார்கள் என்னது? கீழ்ப்படிதல், பிரியமானவர்களை செய்கிறது. அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த வார்த்தையை சொல்லணும்னா, என்னிடத்தில் அன்பா இருந்தால், நான் இயேசுவிடம், நான் தேவனிடத்தில் அன்பா இருந்தால், அவர் சொன்னதெல்லாம் நான் அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வேன். அவரை நான் நேசித்தா அவருக்கு பிரியமானதை செய்வேன். அவரை நேசித்தா அவருக்கு பிரியம் இல்லாததை செய்ய மாட்டேன். சிம்பிள். ஹல்லேலூயா. யோவான் 14:15. என்னிடத்தில் ஒரு மனுஷன், நான் நீங்க அன்பா இருந்தால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வோம், அவருக்கு பிரியமானவர்களை செய்வோம். நிறைய நேரம் நமக்கு ஸ்ட்ரகிள் வரும். அவர் சொல்றதெல்லாம் என்னால் செய்ய முடியலையே, கஷ்டமா இருக்குதே, இது நடக்குமா, செய்ய முடியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குதே. Praise God. ஏன் கஷ்டம் வருது? அன்பு கொஞ்சம் குறையும் போது. அவரை நேசித்தோம்னா எதனாலும் செய்யலாம். நம்ம யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜில் இருக்கலாம். நீங்கள் இன்னும் when you are in middle age, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சீங்க? நீங்கள் ஏன் செஞ்சீங்க? பிகாஸ் யூ லவ்ட் யுவர் சில்ட்ரன். உங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் சில காரியங்களை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த அன்பின் நிமித்தம் அதெல்லாம் செய்கிறதுலாம் உமக்கு டிலைட்ஸ். இதைத்தான் தாவீது சொல்கிறான், உமக்கு பிரியமானவர்களை செய்ய விரும்புகிறேன். இட்ஸ் a delight. கஷ்டமா, டிலைட்டா? இஸ் இட் ஹார்ட் ஆர் a delightful experience? கீழ்ப்படிதல், செய்கிறது, பிரியமானது செய்கிறது கஷ்டமா இருக்கா, இன்பமா இருக்கா? இதன் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில். நான் கர்த்தரை நேசித்தா அவர் சொன்னது செய்கிறது எனக்கு இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், டிலைட். எனக்கு அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அவர் சொல்றதெல்லாம் செய்கிறேன். என்ன பண்றது? பைபிள் சொல்லுதே, செய்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங், ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன், நான் ப்ரேயர் பண்றேன் பிரதர், என்னை கொஞ்சம் கட்டி பார்க்குறேன் பிரதர். ஆனால் அன்பு நிறைந்திருந்தா நாம் அப்படியே எல்லாவற்றையும் செய்வோம். இந்த மத்தேயு 7 அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களை பார்த்தோம்னா, ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, நான் உமக்காக நான் ஊழியம் செய்தேன் ஆண்டவரே, நான் பிசாசுகளை துரத்தினேன் ஆண்டவரே, நான் நற்செய்தியை சொன்னேன் ஆண்டவரே, அற்புதங்களை செய்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்வாரா?
உங்களை நான் அறியேன். ரொம்ப ஷாக்கிங்காக சொல்கிறார் அவர். ஏன்? கர்த்தருக்கு பிரியமானது செய்யாம என்னென்னமோ செஞ்சா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது சீக்ரெட் இன்னைக்கு, நான் நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம், நிறைய தீய காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம். வெரி குட் 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 குட். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று செய்யணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா. நம்மள நிறைய பேர் எல்லாரும் நல்ல காரியங்கள் செய்கிறோம். நம்ம இன்னைக்கு மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், என்னுடைய ப்ரையாரிட்டியை கொஞ்சம் மாற்றி முதல் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு பிரியமானது. சில விஷயங்கள் நான் நினைக்கலாம் எனக்கு இதான் பிரியம், கர்த்தருக்கு செய்யணுன்ட்டு. வெரி குட், சந்தோஷம். நம்ம சிலவே சொல்லலாம், நான் டிவி சீரியல்லாம் பார்க்குறதே கிடையாது பிரதர், நான் அது பண்ணுறதில்ல பிரதர், நான் இது பண்ணுறதில்ல பிரதர், என் வீட்டுக்கு ஊழியக்காரர் வரும்போது நான் இது பண்ணுறேன் பிரதர், நான் அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு இது பண்ணுறேன் பிரதர். எல்லாமே நல்லது. ஆனால் இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனம் வாசித்து பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கலாம். முதல் இடம் எது கொடுக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். இன்றைய செய்தியின் தலைப்பு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செஞ்சார். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். நான் முதல்ல சொன்னதுபடி தாவீது சில தவறுகளும் பண்ணினார். நீங்கள் ரெண்டையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது, சவுல் ராஜா தாவீதை விரட்டி விரட்டி அழிக்க முயற்சி செய்கிறார். 2 முறை, நாட் ஒன்ஸ், ட்வைஸ். சவுலை தாவீது கொல்றது ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஜஸ்ட் லைக் தட். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 2 இடங்கள்லையும் ஒரு விசை கண்ணை அசைச்சிருந்தா போதும், சவுல் காலி. சவுல் காலி ஆச்சுன்னா அந்த நிமிஷம் முதற்கொண்டு தாவீது ராஜா. இதான் அன்னைக்குள்ள வார்ஃபேருடைய அடிப்படை சத்தியம். ஒரு ராஜாவை அடிச்சா, யார் அடிச்சாங்களோ அவங்க தான் ராஜா. அண்ணிலேருந்து ஓடுற வேலை, அங்கே தவிர வேலை, இந்த எல்லா வேலையும் முடிச்சிருக்கும். நேராக போய் சிம்மாசனத்தில் உட்கார வேண்டியதுதான். ஆனால் தொடலை. ஏன் தொடலை? அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. இட் வாஸ் கான்ட்ரரி டு வார்ஃபேர். தாவீதுக்கு எல்லாம் தெரியும், யுத்தத்தில் இதுதான் நடக்கணும். எதிரியுடைய தலைவனை கொன்று போட்டா நான் தான் தலைவன். Contrary to that. ஆனால் என்ன சொல்றாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறவை தொடாத. இந்த சத்தியத்தை லைஃப்ல ஃபாலோ பண்றாரு. கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன். வேதம் சொல்லுது, உபாகம் 32:35. உபாகம் 32:35. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது, நியாயம் தீர்ப்பது கர்த்தருக்கு உரியது. லீவ் வெஞ்சன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டு காட். இது 2 பகுதியிலையும் தாவீது அழகா சொல்றார், கர்த்தர் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. அவ்வளவுதான். எவ்வளோ பிரியமா இருப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இதே தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நமக்கு பவுல் சொல்றாரு, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. உங்க மனசுல இருந்து வெறுப்பு, கசப்பு, மன்னியாம எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்க. ரெண்டாவது ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு பகுதி, சிமேயு என்ற ஒரு மனுஷனை பற்றி. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள். சிமேயு என்ற ஒரு மனுஷன். இந்த மனுஷனை பற்றி வேதம் சொல்லுது, இவன் பெஞ்சமின் கோத்திரம் தான், அதாவது சவுலுக்கு சொந்தமானவர். தாவீது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி காட்டுக்குள்ள ஓட வேண்டியதா இருக்கு.
அது தாவீதுடைய ஒரு தாழ்வான வாழ்க்கை பகுதி, கஷ்டமான ஒரு வாழ்க்கை பகுதி. நொந்து போய் ஓடிட்டு இருக்கார் தாவீது. அப்போ இந்த சிமேயு தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் சபிக்கிறான், அவனை அப்படியே கேவலப்படுத்துறான், தூஷிக்கிறான், கல்லை விட்டு எறிகிறான். எப்படி இரத்த பிரியனே, அந்த வேதம் அவ்வளோ அழகாக அந்த படத்தை காமிக்குது, காட்சியை ரொம்ப முன்னாடி வைக்குது. இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே. பேலியால்னா மெட்ராஸ் பாஷையில் என்னது, என்ன ஒப்பேராத கேஸ், ஒப்பேராத கேஸே. நீ சவுலுடைய இரத்த பலிக்கு நீ பாத்திரம், அதனால ஓ குடும்பத்தை அந்த பலி தாக்குது. இப்படி அப்படி சொல்ல பயங்கரமா தூஷிக்கிறான், கல்லை விட்டு எறிகிறான். அப்ப வேதம் சொல்லுது, தாவீது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பலசாலிகள் இருந்தாங்களாம். தாவீது ஒரு கண்ணை அசைச்சிருந்தானா இந்த சிமேயு காலி பண்ணியிருப்பாங்க. அப்ப ஒரு மனுஷன் அபிசாய் மனுஷன் கேட்கிறான், தாவீத ராஜாவே இவனை கொண்டு போட்டுமா, இவன் தலை எடுக்கட்டுமா? தாவீது சொல்ற வார்த்தை, அவனை ஒன்றும் செய்யாத. இப்படி தூஷிக்கிற மனுஷனை பார்த்து பலசாலிகள் சூழ்ந்திருக்காங்க, தாவீது சூழ்ந்திருக்காங்க. தாவீது சொல்ற வார்த்தை, அவனை ஒன்றும் செய்யாத. ஒருவேளை கர்த்தர் அவனுக்கு என்னை தூஷிக்க அனுமதி கொடுத்திருப்பார், நீ அவன் ஒன்றும் செய்யாத. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, நான் சிறுமப்பட்டிருக்கேன், இப்போ நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன், இருதயம் உடைந்து போயிருக்கேன், தலை குனிந்து நான் நிற்கிறேன். என் சிறுமையை கர்த்தர் பார்த்து என் வாழ்க்கை நன்மை செய்வாராக. கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கிறான். He is a warrior. அப்படியே இது கோலியாத் சொன்ன வார்த்தை அவனுக்கு எப்படி உரைச்சிச்சு, எப்படி அவனுக்கு தன்மானம் தாக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான செய்யணும். God is allowing him to do something. Okay, I will not retaliate. முடிஞ்சு போச்சு. இதே மனுஷன் இன்னும் 3 சாப்டர் தள்ளி 1 சாமுவேல் 2 சாமுவேல் இன்னும் ஒரு பகுதி தாண்டி 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள். முதல்ல சொன்ன கரெக்டாக சொன்ன தெரியல ரெஃபரன்ஸ். முதல் சொன்னது 2 சாமுவேல், 2 சாமுவேல் 16. இப்போ 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள். இதே சிமேயு தாவீதை ஓடி வருகிறான், காலை வந்து பொத்துன்னு உழுகிறான். ஏன்? இப்போ தாவீது ராஜாவாக போய் கொண்டிருக்கிறார். சிமேயு சொல்றாரு, ராஜாவே என்னை மன்னிங்க, உண்மை தூஷிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், முட்டாத்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க. அப்ப அதே அபிசாய் முதல்ல கேட்டான்ல, இவன் தலை வெட்டட்டுமான்னு இப்போ கேட்குறான், இப்போ தலை வெட்டட்டுமா? நீ ஓடிட்டு இருக்கும்போது மனம் உடைஞ்சு மனம் நொந்து ஓடிட்டு இருக்கும்போது உங்களை தூஷித்தானே, இப்போ வந்து பெருசாக காலை விழுகிறானே, இவன் தலை வெட்டட்டுமா? இவன் சிமேயு கெஞ்சி கேட்குறான், என்னை மன்னிங்க மன்னிங்க. தாவீது சொல்ற வார்த்தை, நீ சாக மாட்டாய், உன்னை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் என்னை ராஜாவாக்கி விட்டார். இன்று நான் ஒரு உயிரை எடுக்கலாமா? பாருங்க, என்ன ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுது. கான்ட்ரரி டு ஹியூமன் நேச்சர். ஹியூமன் நேச்சர் என்னது? அன்னைக்கு நானே நொந்து போயிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்றியே, கண் அசைச்சா போதும் அவனுக்கு காலி பண்ணியிருப்பாங்க. கான்ட்ரரி டு ஹியூமன் நேச்சர். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன டவுனில் ஒரு ஊழியக்காரர் போய் ஊழியம் பண்ணிகிட்டே இருப்பார், பக்கத்து ஊரில் போய். அப்போ அந்த ஊரில் ஒரு மனுஷன், நீ என் ஊருக்குள்ளே வந்து நீ ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவர் தொடர்ந்து போயிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் மகனை கையில் பிடிச்சிட்டு போய் ஊழியத்தை போயிட்டுருக்காரு. போயிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணார், இந்த ஊழியக்காரர் இந்த பொடனே சொல்லுவோம் கழுத்துக்கு பின்னாடி ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கார். இந்த ஊழியக்காரர் ஒன்றுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே போயிட்டார். ரொம்ப தூரம் போன பிறகு
அந்த பையன் அவங்க அப்பா கேட்டான், ஏன்பா அந்த மனுஷன் உன்னை அடிச்சாரேப்பா, ஒன்றுமே செய்யலையாப்பா நீ அப்படின்ட்டு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார். இவர் பாட்டுக்கு வீட்டில் போய் ஜெபம் பண்ணி எப்பவும் போல் பண்ணிகிட்ருக்கார். ஒரு வாரம் கழித்து யார் இந்த ஊழியக்காரர் அடித்தாரோ அதே ஊழியக்காரர், அந்த மனுஷன் இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தார். ஐயா, நீங்கள் அடித்த நாள்லேருந்து என் கை விளங்காமல் போச்சு, எனக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும், நீங்கள் எனக்காக உங்கள் ஆண்டை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஊழியக்காரர் எதுவுமே சொல்லாமல் அவருக்காக பிரார்த்தனை பண்ண ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே இவருக்கு கை கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு. பிறகு அதே ஊரில் பெரிய கொட்டகை போட்டு பெரிய ஒரு சர்ச்சை கட்டினார். பிரமாதமாக சர்ச் இன்னும் ஓடிட்டு இருக்கு பல வருஷமாக. பிரைஸ் காட். கர்த்தருக்கு பிரியமானது, கான்ட்ரரி டு ஹியூமன் நாலேஜ், கான்ட்ரரி டு ஹியூமன் நேச்சர் நம்ம செயல்படும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கார். முடிக்க போகிறேன். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த அவருடைய தாவீதுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் தெரியும் நமக்கு. பத்சை மேட்டரில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51 வாசித்து பார்த்தா நமக்கு புரியும். ஒரு பெரிய ரகசியம் நமக்கு வெளிப்படும். அதாவது நோபடி இஸ் a பர்ஃபெக்ட் பர்சன். இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே ஒரு பர்ஃபெக்ட் பர்சனே கிடையாது. நம்ம எல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நம்ம எல்லாம் சரியாகிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் பரிசுத்த ஆகிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக பிரியமானது செய்து கொண்டே இருக்கிறோம். தவறுகள் நடக்கும் என்ன செய்கிறோம்? இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டில் என்ன பார்த்தோம்னா, முதலாவது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது என்னென்னா, தாவீது யாரையுமே ப்ளேம் பண்ணலை. அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், இவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் தப்பு பண்ணிக்க மாட்டேன், அந்த சூழல் வேற மாறிச்சுன்னா நான் தப்பு பண்ணிக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப பிடிச்சமான பாயிண்ட் என்னன்னா, மன்னிப்பு எதற்காக கேட்குறார்? பொதுவாக ஒரு மனுஷன் உதாரணம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப குடிச்சு அது தீய காரியங்களாக செஞ்சு உடல் ரொம்ப கெட்டு போச்சு. டாக்டர் சொல்கிறாரு, நீ வாழ்கிறதுக்கு 1 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, மருந்து கொடுத்துறேன், பிழைச்சாலும் பிழைக்கலாம், சோமானால் ஆகலாம் அப்படின்னா அந்த நேரத்துலேருந்து ஆண்டவரே என் உயிர் போக போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கலாம். அதாவது கான்சிக்வன்சஸ், தீய விளைவுகளுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் 51 வாஸ்தவம்னா தாவீது எதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு? ஆண்டவரே நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க, இந்த அன்புக்கு விரோதமாக உமக்கு எதிராக நான் பாவம் செஞ்சேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆனஸ்ட், சின்சியர், இதுதான் கர்த்தர் விரும்புகிறது, என் இதயத்துக்கு ஏற்றவன். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 40:9 தாவீது தான் சங்கீதக்காரன். நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கணும். ஐ ஆம் இம்பர்ஃபெக்ட். காட் நோஸ் தட் ஐம் இம்பர்ஃபெக்ட். தாவீது இம்பர்ஃபெக்ட் கர்த்தருக்கு தெரியும், தெரிஞ்சு நேசித்தார். ஆனால் தாவீது எப்பப்போ தவறு செய்தானோ திருப்பி அன்பின் அடிப்படையில் கர்த்தரோட உறவை உண்டு பண்ணி கொண்டான். அதாவது கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் செய்வான். கண்கள் மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உமது அன்பு பெரிதப்பா, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. God loved me first. நீங்கள் முந்திய நேரத்து அன்பு கூர்ந்தீங்க அப்பா. I respond to your love. I respond to your love. ஆண்டவரே, இந்த அன்பு நிமித்தம் உமது ஜீவனையே கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கற்பித்த பாடம் ஐயா. பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், உமக்கு பிரியமானதே செய்கிறேன். Praise God. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே,
நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருங்கப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீத வேளை. 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, அடைக்கலம், நீரின் அடைக்கலம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் கொலை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் என்னை மூடுவார், அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். செட்டியம் கீழே அடைக்கலம் போகுவாய், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் உனக்கு ஆகும். பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். ஒரு பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை உன் பார்த்து, கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை தாபனமாக உன்னை தாபனமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் தெருவுல இருந்து, என் ஊர்ல ஊர்ல இருந்து, என் மாநிலத்துல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In The name of the Jesus. name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்தே உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கை அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக்குடைய ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளம் செய்கிறவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரியமான பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கொடாக்குடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தாவீது உமக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீங்களே, நீங்க உம்முடைய சாட்சியை கொடுத்தீங்களே அப்பா. அது போலவே ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்து, எங்களை தகுதிப்படுத்துங்க, உமக்கு பிரியமானவர்களாக மாற்றுங்க. என் தாசனாகிய தாவீது என்று நீங்க சொன்னதை போல எங்களெல்லாம் என் தாசன் என்று, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உலகம் பயங்கரமானதாக இருக்கிறது, அதில் ஆண்டவரே நீங்க எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் வெளிச்சம் வீச கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளையோட பாட்டு போல ஆண்டவரே அப்பா, this little light of mine, I am going to let it shine என்ற பாடல் போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீங்க வளமாக்குங்க, வெளிச்சமாக்குங்க ஆண்டவரே. உலகத்துக்கு ஒளியாக இருக்க கிருபை செய்யுங்க, சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உண்மையை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில பலிக்கணும் சுவாமி. முழுவதுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவர். அனுதினமும் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், என் கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நீங்க தான் ஆலோசனை கர்த்தாப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை ஆண்டவரே நாங்கள் அனுசரித்து உம்முடைய குரலை நாங்கள் கேட்டு நடக்க கிருபை செய்யுங்கப்பா. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம்மாவியின் திரு உணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமாண்டவர், உம்மை யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் யார், என்னை யார் என்று சொல்கிறீர்கள் கேட்டீங்க ஆண்டவரே. அது உண்மை யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முழுவதுமாக உண்மை அறிகிற அறிவிலே
நாங்கள் வளர, நாங்கள் பலப்பட அந்த அருகின் வாசனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உண்மை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தில் சுவாமி இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே பாதுகாவலுக்காக வருகிறோம் சுவாமி. கடந்த 1.5 வருஷமாக ஆண்டவரே நீங்க அற்புதமாக இந்த ஜப கூட்டத்தை நடத்தி வருகிறீங்க சுவாமி. ஒவ்வொருக்கும் பாதுகாப்பை கொடுத்துருக்கீங்க. செட்டை நிழலில வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜப கூட்டங்களின் மத்தியில் ஆண்டவரே எனக்கு கேன்சர் மறுபடியும் வந்த பொழுதிலும் சுவாமி அது அற்புதமாக ஆண்டவரே காப்பாற்றி வழிநடத்தி இன்று பலமாக சிறப்படுத்தி ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இங்க ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக வருகிறோம். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துணையாளர் நீரப்பா. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நீங்க தான் ஆண்டவரே. அதன் ஆண்டவரே எப்படி இஸ்ரேல் பாளையத்தை விட்டு பிரியாம இருந்தீங்களோ அது போல எங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்து பிரியாம இருங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் வாசல் ஸ்தலத்திலே, எங்கள் வாசல்ல, கேட்ல, இருதய கதவுகள்ல உடைய விலையேற்பட்ட ரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்கொண்டு ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதப்பா. எங்க வீடுகள் எல்லாம் உங்களுடைய சத்தம் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வஸ்டுக்காக வருகிறோம். புத்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். மருத்துவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே பெயர் எழுதப்பட்ட மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுவதும். இந்த கொரோனா காலங்கள் ஆண்டவரே அநேக மருத்துவர்கள் டெடிக்கேஷனோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. செவிலியர்கள், அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள் எல்லா ஆண்டவரே ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க சுவாமி. அவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க. அவங்க உயிருக்கு பாதுகாப்பாக தாங்க ஆண்டவரே. அவங்க ஜீவன் உங்கள் கண்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். அதுபோல எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களையும் அநேக மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், Gibson Administration, Dr. and Mrs. Joe Suresh Samuel Dhanraj, Dr. Twinkle, Dr. Sukumar, Dr. Priyanka Samuel Raj, Dr. Shiva Praveen, Dr. Jayachandran, Dr. Jacob James Rai, Dr. Jean, Dr. Mrs. Sasikumar, Dr. Shireen, Dr. Leena, Dr. Pritika, Dr. Priya, Dr. Joe, Dr. Zina, Dr. Jane, Dr. Roy, Dr. Gigi, Dr. Madhu Joe, Dr. Praveen, Dr. Namani Prabhakar, Dr. Eunice, Dr. Mercy, Dr. Sudhakar, Dr. Maria, Dr. Rebecca, Dr. Esther, Nurse Shija, Chitra Devi, Cheryl, Daphne, Salome, Sam, Sweetie, Franklin, Josephine, Vimal Raj, இவர்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். குடும்பங்களுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீரன், வின்சென்ட் சீரன், சொலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஊழியர்காரர்கள் எழுதி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் அது போலவே சுவாமி கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்க ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த அற்புத விடுதலைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வியாதியை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை மனசுல தாங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு திரும்ப வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஊழியத்தை ஆண்டவர். மகிமையான இந்த ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் கரங்களை கோர்த்து உமது கருத்தை பிடித்துக் கொண்டு இந்த ஊழிய பாதையில் நாங்கள் ஓட அநேக ஊழிய திட்டங்களை எங்களுக்கு தாங்க சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரமா வராதபடி பாதுகாத்துக் கொள்றது உமால மாத்திரம் தான் முடியும் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. பத்மா, லீலா, சம்பத், கிட்னி பிரச்சனைகளுக்காக வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் கண்கள்ல பார்வையை தாங்க. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பரிபூர்ண பார்வை மோசையை போல ஆண்டவரே. 120 வயசு வரைக்கும் பார்வை மங்கவே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்த நேரத்தை யாருக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனை இருக்கிறோம் எல்லாருக்காக வருகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. கோடா கோடி ஸ்தோத்திரம். ராஜ்குமாரிக்கு ஏற்ற வேளையில் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கொடாக்கடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக யுவராஜ் அநேக நாட்கள் நாங்கள் ஜெபித்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு சுவாமி அந்த வசனத்தின் படிக்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் அவரால் கிடைக்கும் பலன் என்ற வசனத்தின் படிக்க நீங்கள் ஒரு குழந்தையை கட்டளையிட்டு இருக்கீங்க சுவாமி. அந்த கற்பத்தில் ஆண்டவரே ஒரு கனி உண்டாக கிருபை செய்திருங்கப்பா. விளைய செய்கிறது நீர் ஐயா. நாங்கள் கேட்கத்தான் முடியும் சுவாமி, ஆனால் நீங்கள் விளைய செய்திருக்கீங்க, அற்புதத்தை செஞ்சுருக்கீங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஆண்டவரே, வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க. கொடி ஸ்தோத்திரம். பூர்ண காலம் வரைக்கும் அந்த கற்பம் ஆண்டவரை தரித்திருந்து நல்ல ஒரு குழந்தையை அற்புதமாக ஈஸியாக நார்மல் டெலிவரியோட பெற்றெடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அதே போல ஒரு விசுவாச நம்பிக்கை 2 கப்புள் ஆண்டவரே, விவேக் அண்ட் ஸ்ரீ, தீபக் அண்ட் பிரீத்தி, ஆண்டவரே இந்த 2 குடும்பங்களுக்கு இங்கே கொடுத்ததுக்காக விசுவாச விதையை நீங்கள் விதைச்சதுக்காக கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2 பேரையும் குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த 2 கப்பலையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்கி யாருன்னே தெரியாது சுவாமி. அவங்களுக்கு உண்மை யாருன்னே தெரியாது, ஆனால் உண்மை நோக்கி வந்திருக்காங்க. ஆண்டவர், என்னிடத்தில் வருவர்களை நான் புறமே தள்ளுவதிலே சொல்லியிருக்கீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு லேப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவரே, கொடி ஸ்தோத்திரம். 2 பேருக்கு ஆண்டவர், இந்த 2 கப்பலுக்கும் குழந்தையை தர வேண்டுமா ஜெபிக்கிற குழந்தைய பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்திலே கன்னி உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்றப்பா. கற்பத்தின் கனி உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்துக்கு கண்கள் திறந்ததாக, செவிகள் திறந்ததாக இருக்கா ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்க உலாவிக் கொண்டிருக்கா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 2 பேருக்கும் ஆண்டவரே, 2 கப்பல் விவேக் அண்ட் ஸ்ரீ, தீபக் அண்ட் பிரீத்தி, குழந்தை உண்டாவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாவதாக, கற்பங்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க செய்யறதுக்காக யாரெல்லாம் இந்த நேரத்தில் தங்கள் உறவினருக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக கற்பத்தில் ஒரு குழந்தை வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே குழந்தை உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, இது உம்முடைய பெரிய கிருபை சுவாமி. கிரியேட்டிவ் பவர் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க இந்த அற்புதத்தை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே துதிப்போம், நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்துவோம் சுவாமி. எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும், அவளுக்கு எதிராக போராடுகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் வல்லமை மதிகரமான நாமத்தினாலே சபிக்கிறேன், அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, எல்லா தடையும் உடைக்கிறவர், ராஜாவாக கடந்து செல்றதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமை அதிகாரத்தை தருகிறேன். எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவுமே எங்களை சேதப்படுத்துவதில்லை, இவர்களை சேதப்படுத்துவதில்லை. கொடி ஸ்தோத்திரம், கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அதுபோல இங்க கூடியிருக்க ஒவ்வொருடைய ஆத்ம சரீர நன்மைகளுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காலில் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. தலையில பிரெயினில் உள்ள பிரச்சனைகள், தலைவலிகள், மைக்ரைன், ஹெடேக்ஸ், கண்கள், காதுகள், மூக்குகள், வாய், ஆண்டவரே தொண்டை, எல்லா பல்லு வலிகள், காது வலிகள், எல்லா பிரச்சனைகளும் மாறி போவதாக. இருதயம் சீராக இயங்குவதாக. ஹார்ட் ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து போடுங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எடுத்து போடுங்க, லங்ஸ்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. ஆண்டவரை, விசேஷமான கொரோனா காலங்களில் மூக்கு, தொண்டை, லங்ஸ், ஆண்டவரை பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கர்டு, அசிடிட்டி, ஆண்டவரை கிட்னி பிரச்சனைகள், லிவர் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போவதாக. அதே போல முதுகுத்தண்டு வட பிரச்சனைகள், மூட்டுகள், ஜாயின்ஸ், வெரிகோஸ் எல்லாம் நேராவதாக, சீராவதாக, சிறப்பாவதாக. ஆத்மாவில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக. இறையாதை அமைதலாயிரு. கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிட்ட தேவன் எல்லா இருதயங்களையும் சிந்தனைகளையும் சிறை பிடித்து உமக்குள்ள சிறை வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இருதயங்களையும் சிந்தனைகளையும் காக்க கடவுதப்பா. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. உம்முடைய சமாதானம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய சமாதானம் நதியை போல இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சேத சகோதரர் மறவாதே. ஆமென். Thank you. Bye bye. Thank you. Bye. God bless you. God bless you.